பாலியல் தொல்லை அளித்த புகாரில் திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜோலார்பேட்டை அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் திமுக வார்டு உறுப்பினர் மகேந்திரனை போக்சோ வழக்கில் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தி. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இருக்கிறார். அரவிந்தன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் நவீனா. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த தில்லை நகர் பகுதியை சேர்ந்தவர் மகேந்திரன். இவர் ஜோலார்பேட்டை நகராட்சியில் 11வது வார்டு திமுக உறுப்பினராக உள்ள நிலையில் இவர் அதே பகுதியை சேர்ந்த தந்தை இல்லாத தாயின் அரவணைப்பில் உள்ள 14 வயது சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இது குறித்து சிறுமியின் தாய் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் மகேந்திரனை காவல்துறையினர் அழைத்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து திமுக வார்டு உறுப்பினர் மகேந்திரனை போக்சோ வழக்கில் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் வார்டு உறுப்பினரே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, உங்க தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன்.